ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான ராகி களியும் கோழிக்கறி குழம்பும் தாங்க பண்ண போகிறோம். இது நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கோழிக்கறி குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கேன். நான் ப்ராய்லர் கோழி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழியும் எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, சீரகம், 2 பல்லாரி வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சின்னதாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது இந்த பேஸ்ட் நான் என்னென்ன போட்டு அரைச்சேன்னா, இஞ்சி பூண்டும் கொஞ்சம் ஒரு கைப்பிடியான சின்ன வெங்காயம் இந்த நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரையும். அந்த நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்ற வேணாங்க. இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். இதுக்கு தேவையான பொடி தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனி மல்லித்தூள் போட்டிருக்கேங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி போட்டுட்டு ஆச்சி குழம்பு தூள் தாங்க கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்லேயே வச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பொடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சு இந்த மசாலும் இந்த கறியும் நல்லா இது கூட வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கழுவி நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த குழம்பு கொதிக்கட்டும். அந்த கேப்பில் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இதுக்கு தேங்காய், சோம்பு, சீரகம், பட்டம், லவங்கம் இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேங்க. அதையும் நல்லா இந்த குழம்புல போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா அதையும் ஆட் பண்ணிட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு புதினா போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இறக்க போகிறப்ப கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகுத்தூள் போடுற கிளிப்பிங்ஸ் எடுக்க மறந்துட்டேன். அந்த மிளகுத்தூள் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கோழிக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ களிக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேங்க. 1 கப் ராகி மாவுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கணுங்க. இதுதான் அளவு. நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அளந்து ஊற்றின அந்த தண்ணியிலேருந்தே கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை உப்பு போட்டு கரைச்சிக்கோங்கங்க. நல்லா கல் உப்பு போட்டே கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எங்ககிட்ட அகலமான பாத்திரம்னால நாங்கள் கொஞ்சம் அகலமான வடைச்சட்டியாக எடுத்துட்டோம். நல்லா இந்த தண்ணியை கரைச்சிட்டு கொதி வந்த அந்த தண்ணியில் இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை போட்டு கை விடாமல் கிளறுங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா கட்டி சேர்ந்துடக்கூடாது. கட்டி சேரக்கூடாதுன்றத மாவு தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றிருக்கோம். நல்லா இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் வந்துருங்க, கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான், களி ரெடி ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப கெட்டியாக பண்ண பிடிக்காது, கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ராகி களியும் கோழி குழம்பும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.